வணக்கம். இன்று நாம் மருது பாண்டியர்களுடைய இன்னொரு பரிமாணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். மருது பாண்டியர்கள் பொதுவாக விடுதலை போராட்ட வீரர்கள். அவர்களுடைய போராட்ட முறைகளை எல்லோரும் அறிவார்கள். அதை பற்றி நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன. இன்றைக்கு அவர்களுடைய இன்னொரு நிலையை நாம் பார்க்க இருக்கிறோம். மருது பாண்டியர்கள் மக்களுடைய மனம் கவர்ந்த மன்னர்களாக விளங்கினார்கள். அதற்கு காரணம் நிறைய உண்டு. அவர்கள் மக்களுக்கு செய்த அளப்பரிய தொண்டுகள், ஊருணி, சோலை, இன்னும் நிறைய செய்தார்கள். அதுபோல் கோயில்களுக்கு தேர்கள் நிறைய செய்தார்கள். மத நல்லிணக்கத்தை தங்களுடைய ஆட்சியிலே அதிகமாக கடைபிடித்தார்கள். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஆதரித்தார்கள். அதுபோல் தேர்களை எல்லா ஊர் கோயில்களுக்கும், குன்றக்குடியில் பூசத்தேர் செய்து கொடுத்தார்கள். சிறுவயல் தேர், திருக்கோட்டியூரில் தேர். அது இல்லாமல் அவர்களுடைய ஆட்சிக்கு தாண்டி திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் மிகப்பெரிய தேரை ஒன்று செய்தார்கள். மானூரிலே தேர் செய்தார்கள். இதெல்லாம் விட சருகணி மாதா கோயிலுக்கு ஒரு தேரை கொடுத்தார்கள். மாதா கோயிலுக்கும் ஒரு தேரை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அப்படி நிறைய மத நல்லிணக்கத்தோடு தொண்டுகள் செய்தார்கள். அவர்களுடைய இந்த காளையார் கோயில் தேரை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த தேரை பற்றிய ஒரு நாட்டுப்புற பாடல் ஒன்று உண்டு. மருது வந்தாலும் தேர் ஓடாது, அவன் மச்சினன் வந்தாலும் ஓடாது, தேருக்குடையவன் குப்பமுத்து ஆசாரி, தேர்வடம் தொட்டாலே ஓடும் என்று ஒரு நாட்டார் வழக்காற்றியல் பாட்டு உண்டு. மருதுபாண்டிய மன்னர்கள் தொட்டால் ஓடாது, குப்பமுத்து ஆசாரி என்று அவன் தொட்டால் ஓடும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அந்த மருதுபாண்டிய மன்னர்களை விட அந்த தேர் செய்த ஆசாரிக்கு என்ன அவ்வளவு புகழும் பேரும் நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதைத்தான் நாம் இப்பொழுது இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு தியாகத்தேர் என்றே சொல்லுவார். அந்த இன்னமும் காளையார் கோயிலில் இருக்கிற அந்த தேரை தியாகத்தேர் என்று தான் வழங்குகிறார். பழங்காலத்திலே குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படையெல்லாம் இருக்கும். இப்போ நம்மகிட்ட அதெல்லாம் இல்லை. அதனால தான் கோயில்களில் அந்த குதிரை வாகனம், யானை வாகனம் அப்படி வச்சுட்டு தேரோட்டம் என்ற ஒன்று நடக்கிறது. இந்த தேர் என்று சொன்னால் நல்ல மரத்தை தேர்வு செய்து அதிலே தேர் செய்வார்கள். அதனாலே அதற்கு தேர் என்று பெயர் வந்ததாக கூட அறிஞர்கள் சொல்லுகிறார். அது வாகை மரத்தில் அதனுடைய சக்கரம் செய்யப்படும். அப்புறம் மருத மரம், வாகை மரம், இலுப்பை மரம், இதில் ஏதோ ஒரு மரத்திலே முழு தேரையும் செய்வார். இந்த தேர்கள் செய்வதற்கென்று தனி பகுதியினரே உண்டு. அவர்களுக்கு மட்டும்தான் தேர் செய்ய தெரியும். காளையார் கோயிலிலே தெற்கு பகுதியிலே புதிய கோபுரம் கட்டி முடித்து அந்த கோயில் குடமுழுக்கையும் புதிய தேர் வெள்ளோட்டத்தையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று மருதுபாண்டிய மன்னர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த காளையார் கோயில் தேரை குப்பமுத்து ஆசாரி என்பவரிடம் செய்ய சொன்னார்கள். அது இந்த மாலக்கண்டான் என்ற ஊரை சேர்ந்தவர் அந்த குப்பமுத்து ஆசாரி. அது காளையார் கோயில் வட்டாரத்தில் ஆங்கிலேயர்களால் வெட்டூர் என்று அழைக்கப்பட்ட வெற்றியூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய ஊர். இன்றைக்கு அந்த ஊரில் உள்ளவர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க தேர் செய்யக்கூடியவர்கள். ஈழத்திலும் இலங்கையிலும் கூட, ஈழப்பகுதியிலும் கூட அவர்களால் செய்த தேர் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய 5வது தலைமுறையினர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக தேர் செய்யக்கூடியவர்கள். இதில் இந்த குப்பமுத்து ஆசாரியிடம் தேர் செய்வதற்கு மருதுபாண்டிய மன்னர்கள் அந்த பெரும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். அவர் அந்த தேர் செய்வதற்கு தொடங்குகிறார். மானசாரம் என்று சிற்ப இலக்கண நூல், அதில் இருக்கிற தேர் செய்யக்கூடிய முறைப்படி, அதில் இருக்கிற தேர் இலக்கண முறைப்படி அவர்கள் இந்த தேரை செய்ய துவங்குகிறார். முதல்ல தேரில் விநாயகரை, பிள்ளையாரை செய்வார்கள். பிறகு ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருவார்கள். இந்த தேர் துவங்குகிற பொழுது அந்த தேர் அந்த விநாயகர் சிலை செய்கிற பொழுது, அந்த தேர் பிள்ளையார் சிலை செய்கிற போது ஒச்சம் அடைகிறது. ஒச்சம்னா அது சிறிய பிளவு ஏற்படும். உடனே இவர் குப்பமுத்து ஆசாரி ரொம்ப பயந்து போகிறார். அவர்கள் அந்த சிற்ப இலக்கண நூல்கள் அவர் பெரியவர்களிடம் போய் கேட்கிறார். தெரிந்தவர்களிடம் மட்டும் ரகசியமாக கேட்கிறார். அப்படி பார்த்தால் இந்த உச்சம் ஏற்பட்டால் அந்த நாட்டு மன்னருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்று சொல்லுகிறார். ஏன்னா இந்த தேர் செய்கின்ற பணியை துவங்கிவிட்டால் இடையில நிறுத்தவும் கூடாது. அதனால் இவர் யாருக்கும் சொல்லாமல் தேர் செய்கிற பணியை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். தேர் செய்யும் வேலைகள்லாம் முடிவுற்று தேர் வெள்ளோட்டத்திற்கு தயாராக இருக்கிறது. குடமுழுக்கு முடிந்து வெள்ளோட்டம் செய்வதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள். தேர் வெள்ளோட்டத்திற்கு தயாராக நிற்கிறது. அப்பொழுது இவர் தெரியும், உங்களுக்கெல்லாம் இப்போ தேரோட்டம் நடப்பது உங்களுக்கு தெரியும். வெள்ளை வீசுவார்கள், தேர் வடம் பிடிப்பார்கள். முக்கிய பிரமுகர்கள் தேர் வடம் பிடிக்க வெள்ளை வீசி தேரோட்டம் நடைபெறும். பெரிய மருதுபாண்டியர் தேர் வடம் பிடிக்க, சின்ன மருதுபாண்டியர் வெள்ளை வீச தேரோட்டம் நடைபெறுவதற்கு அங்கே தயாராக இருக்கிறது.
ஆனால் குப்பமுத்து ஆசாரியிடம் வந்து கேட்கிறார் பெரிய மருதுபாண்டியர், என்ன வடம் பிடித்து தேர் இழுக்கலாமா என்று சொல்லுகிற பொழுது குப்பமுத்து ஆசாரி என்ன சொல்லுகிறார், உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்கிறார். உடனே 2 பேரும் தனியாக செல்லுகிறார்கள். என்ன சொல்லுங்கள், தேர் செய்கிற பொழுது சிறிய ஒச்சம் குறை ஏற்பட்டு விட்டது, அதை வந்து சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும், எனக்கு வந்து மருதுபாண்டியர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எனக்கு இந்த தேர் ஒழுங்காக ஓடி நிலைகுத்த வேண்டும். தெரியும், நிலைகுத்துதல்னால் அந்த இடத்துக்கு வந்து சேருதல், ஒழுங்காக ஓடி வந்து நிலைகுத்த வேண்டும், அதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த குப்பமுத்து ஆசாரி சொல்லுகிறார், நான் சொல்வதை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது, மற்றவர்கள் இதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இன்று ஒரு நாள் மட்டும் நான் மன்னனாக முத்திரை மோதிரம் அணிந்து செங்கோல் தரித்து மன்னனாக தேரிலே வீற்றிருக்க வேண்டும் என்று கேட்கிறார். மருதுபாண்டிய மன்னருக்கு, பெரிய மருதுபாண்டியருக்கு ஆச்சரியம். இருந்தாலும் கூட அவர் பதவிக்கு ஆசைப்பட்டவராக தெரியவில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் சொல்லுகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். ஏன்னா மன ஓட்டத்தை தெளிவாக புரிந்தவர் பெரிய மருதுபாண்டியர். இல்லை என்றால் வெள்ளைக்கார வேல்சு துறையை தன்னுடைய நண்பராக அவர் அடைய முடியுமா? வேல்சு துறை அவருடைய மிக நெருங்கிய நண்பர். 2 பேரும் வேட்டைக்கெல்லாம் கூட போவார்கள். அப்படி அவர்களுடைய மன ஓட்டத்தை, எல்லோருடைய மனித மன ஓட்டத்தை அணிந்தவர். அதனால் இவர் ஒரு காரணத்தாக தான் கேட்கிறார் என்று சொல்லி, சரி அவ்வாறே செய்யலாம் என்று அவர் அழைத்து கொண்டு போகிறார். அங்கே போன உடனே தன்னுடைய முத்திரை மோதிரத்தை அவருக்கு அணிவித்து, கிரீடத்தையும் அவருக்கு அணிவித்து, செங்கோலை அவரிடம் கொடுத்து தேரிலே அமரச் செய்கிறார். அங்கே இருக்கிற கூட்டத்தினரெல்லாம் வாய் பிளந்து ஆச்சரியத்தோடு நிற்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் பணியாளனை அரசனாக்கிய பெருமை நம் மன்னருக்கு மட்டும்தான் உண்டு என்று ஆச்சரியப்பட்டு பேசுகிறார்கள். மன்னனாக மாறிய குப்பமுத்து ஆசாரி தேரினுடைய உயரத்தில் போய் அமர்கிறார். இங்கே வெள்ளை வீச சின்ன மருதுபாண்டியர் வெள்ளை வீச, பெரிய மருதுபாண்டியர் வடம் பிடிக்க தேரோட்டம் தொடங்குகிறது. தொடங்கி பெரிய பெரிய தேர் அல்லவா, அது தொடங்கி போய்கொண்டே இருக்கிறது. இந்த தேர் வந்து திரும்பும் போதெல்லாம் ஆரைக்கால் போட்டு திருப்புவார்கள். தடுப்பதற்காக கட்டை இருக்கும், ஆரைக்கால் என்று பெயர், திருப்புவார்கள். இது பெரிய தேர் ஓடிக்கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு திருப்பத்திலே அந்த ஆரைக்கால் போட முடியாத வேகமாக வரக்கூடிய நேரத்திலே, திருப்பத்திலே இந்த தேர் வேகமாக வருகிற பொழுது, எலும்பி குதிக்கிற பொழுது மேலே இருக்கிற அந்த குப்பமுத்து ஆசாரி கீழே விழுந்து விடுகிறார். தேர் கால் சக்கரத்தில் சிக்கிக்கொள்ளுகிறார். பெரிய தேர் என்பதனால் உடனே ஆரைக்கால் போட முடியவில்லை. தேர் சக்கரம் அவர் மீது ஏறுகிறது. உடனே எல்லாரும் போய் பார்க்கிறார்கள். மருதுபாண்டிய மன்னரும் பக்கத்தில் வந்து நிற்கிறார். உயிர் போகிற நிலையிலே மருதுபாண்டிய மன்னருடைய கையை பிடித்து கொண்டு சொல்கிறார், இந்த தேர் பரிகாரம் என்னொன்று சொன்னால், இது ஒச்சம் ஏற்பட்டதுனால இந்த தேரிலே இருக்கிற யார் முதலில் அமர்ந்து வருகிறார்களோ அவர்கள் இறந்து விடுவார்கள் என்பதுதான் எங்களுடைய சிற்ப நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது. எனவே மன்னவர் அமர்ந்து வந்தால் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்பதற்காக, உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் இந்த தேரிலே மன்னனாக அமர்ந்து வந்தேன், ஏதாவது பிழை இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய உயிரை விடுகிறார். அதனாலே தான் அது தியாகத்தேர் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது. நம்முடைய டாக்டர் சஞ்சீவி அவர்கள் தியாகத்தேர் என்றே அவருடைய மருதுபாண்டியர்கள் நூலிலே குறிப்பிடுகிறார்கள். மனோகரன் அவர்கள் எழுதிய மருதுபாண்டியர்கள் நூலிலே இந்த தேரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி உயிர் விட்ட உடனே மருதுபாண்டிய மன்னர்கள் வியந்து போகிறார்கள். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவருடைய தியாகத்தை பற்றி பேசுகிறார்கள். அவருடைய தியாகத்தை போற்றி மருதுபாண்டிய மன்னர்கள் மாலக்கண்டான், ஒற்றியூர், சிறுவயல் போன்ற இடங்களிலே அவர்களுடைய பரம்பரையினருக்கு நிலங்களை தானமாக அளித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட அந்த பரம்பரையினர் நிலங்கள் தானமாக இன்னமும் இருக்கிறது. அவர்களால் அளிக்கப்பட்ட அந்த தியாகத்தேருக்கு சன்மானமாக அளிக்கப்பட்ட நிலங்களை அவர் உழுது கொண்டிருக்கிறார். அதே போலவே மருதுபாண்டிய மன்னர்களால் தொடங்கப்பட்ட சருகணி தேரோட்டமும் நீண்ட நாட்கள் அந்த ஈஸ்டர் திருநாளிலே இங்கே சருகணி மாதா கோயிலே நடந்து கொண்டே இருந்தது. இப்போ ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் இப்பொழுது அந்த இங்கே இருக்கிற பாதிரியாரால் நிறுத்தப்பட்டது. அது நீதிமன்றத்தில் கூட அதை நிறுத்தக்கூடாது என்று வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி தங்களுடைய மக்களுடைய மனம் கவர்ந்த மன்னர்களாக மருதுபாண்டியர்கள் விளங்கினார்கள் என்பதுதான் அவர்களுக்குரிய சிறப்பே. குடிமக்களுடைய எல்லாருடைய மனதிலும் இடம்பெற்றார்கள். மன்னனுடைய உயிரை காப்பதற்காக தன்னுடைய உயிரையே ஈந்து தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் அவர்கள் மேலே மதிப்பு கொண்டிருந்தார்கள் என்பதுதான் அவர்களுடைய மிகச்சிறிய சிறப்பாக விளங்குகிறது. மருதுபாண்டியர்களை பற்றி இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திப்பதிலிருந்து அதுவரை விடைபெறுகிறேன்.